Hi friends, இந்த வீடியோவில் க்ளோஸ் நெக் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா ஷோல்டர் 16 inches, குர்த்தி லென்த் 40 inches, செஸ்ட் ரவுண்ட் 40 inches, பஸ் ரவுண்ட் 41 inches, waist round 39 inches, hip round 47 inches, waist length 15 inches, hip length 24 inches, back neck deep 2 inches, front neck deep 4 inches, arm hole 19 inches, sleeve length 7 inches, sleeve open 14 inches, bust point 11 inches. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கணுன்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் பஸ்ட் ரவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். செஸ்ட் ரவுண்ட்னா நம்ம ஆர்ம் ஹோலுக்கு கீழே எடுக்கிறோம்ல, இந்த ரவுண்ட் தான் செஸ்ட் ரவுண்ட். நம்ம ஃபுல்லஸ்ட் பார்ட் பஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவை எடுக்கிறது தான் பஸ்ட் ரவுண்ட். மேலே எடுக்கிறது ஆர்ம் ஹோலுக்கு கீழே எடுக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்ட். பஸ்ட் ஏரியாவில் எடுக்கிறது பஸ்ட் ரவுண்ட். நீங்கள் குர்த்தியோ ப்ளவுஸோ எது ஸ்டிச் பண்ணாலும் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸும் கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ வைக்க போகிறோம், செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம், ஈஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸ். உங்கள் மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷனையும் போட்டு வச்சுக்கோங்க. ஷோல்டர் டிவைடட் பை 2, 16 டிவைடட் பை 2 பண்ணால் 8. ஷோல்டர் வந்து 8 இருக்கும். ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ இருக்கும்னா, உங்கள் ஷோல்டர் பிலோ 14 inches. நம்ம ஷோல்டர் மெஷர் பண்ணும் போது ஷோல்டர் வந்து பிலோ 15 inches இருந்தால் 3/4 inches இருக்கும். 14 inchesலேருந்து 16 inches வரைக்கும் இருந்துச்சுன்னா 1 inch வைப்போம். அபோவ் 16 inchesனா 1.25 inch வைப்போம். அப்போ இப்போ 16 inches இருந்தால் 1 inch வைப்பீங்க. 16.5 inches உங்கள் ஷோல்டர் இருந்ததுன்னா 1.25 inch வைப்பீங்க. 13.5 உங்கள் ஷோல்டர் வந்துச்சுன்னா 3/4 inch வச்சுப்பீங்க. 14 inch வந்தாலும் 1 inch வச்சுப்போம். இந்த மாதிரி உங்கள் ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஷோல்டர் ஸ்லோப்புன்னு எழுதிக்கோங்க. நெக் வித் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12, 40 டிவைட் பை 12 பண்ணால் 3.33 வருது. 3.25 நம்ம எடுத்துப்போம். எந்த ஒரு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இல்லாமல் 3.25 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.75, 3/4 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் நெக்குன்றதுனால 3/4 inch ஈஸ் கொடுக்கலாம். 1 inch கூட ஈஸ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. 3/4 ஈஸ் கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும், நோ ப்ராப்ளம். இல்லை உங்களுக்கு அது அந்த செஸ்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் லூஸ் ஃபிட் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 inch கூட நம்ம ஈஸ் கொடுத்துக்கலாம். 40 டிவைடட் பை 4 10 ப்ளஸ் 0.75 பண்ணால் 10.75, 10.75 தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பஸ் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 inch ஈஸ் அலவன்ஸ். இந்த 1/2 inch வந்து கான்ஸ்டன்ட், எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸ் அலவன்ஸு வேஸ்ட் ரவுண்ட்லேயும் செஸ்ட் ரவுண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் பஸ் ரவுண்டில் இந்த 1/2 inch பண்ணுறது கான்ஸ்டன்ட். 41 டிவைடட் பை 4 10.25 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் 10.75 நம்மளோட பஸ் ரவுண்ட். பேஸ் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 inch ஈஸ் அலவன்ஸ். இந்த 1/2 inch ஈஸ் அலவன்ஸும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் லூஸ் வேணும்னா லூஸ், ஆஃபை விட கம்மி பண்ணாதீங்க. ஆஃப்க்கு மேலே 3/4 inch 1 inch வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸ் அலவன்ஸு. 39 டிவைடட் பை 4 9.75 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் 10.25 தான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட். hip round divided by 4 plus 0.75 inch. 47 divided by 4 plus 0.75 பண்ணா 12.5. பேக் நெக் டீப்பும் ஃப்ரண்ட் நெக் டீப்பும் எவ்வளோ வைக்கணும்னு சார்ட் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கல சார்ட், இந்த சார்ட் படி வச்சுக்கோங்க. நம்மளோட சைஸ் வந்து 40, பேக் நெக் டீப் 2, ஃப்ரண்ட் நெக் டீப் 4.
இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண கால்குலேஷன்லாம் ஒரு பேப்பரில் கிளியராக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, வேஸ்ட் லென்த் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, குர்த்தியில் எவ்வளோ லென்த் கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்க, பேக் நெக் டீப் எவ்வளோ, ஃப்ரண்ட் நெக் டீப் எவ்வளோன்னு இப்படி டீட்டெயில்டாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி எழுதணும்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ உங்களோட இப் ஏரியா டைட்டாக இருக்குது, அப்போனா என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஈஸ் கொடுக்கலாம். உங்கள் இப் ஏரியா வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது, அப்போனா 1/2 இன்ச் ஈஸ் கொடுத்தோமா ஒரு 3/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச் ஈஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை வேஸ்ட் ஏரியா வந்து டைட்டாக இருக்குன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஈஸு கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட சேஞ்சஸை வந்து பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு பண்ணாலும் சரி, கஸ்டமருக்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன மிஸ்டேக்கு, நெக்கில் வந்து எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இது நம்ம ரெட்டிஃபை பண்ணணுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நம்ம கஸ்டமருக்கே நம்ம இப்படி எழுதி வச்சுருக்குறோன்னா அவங்க சொல்லுவாங்க பேக் டீப் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஏரியாவில் டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து கம்மியாக இருக்குது, குர்த்தியோட லென்த்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தப்பு பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் தான், அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம நோட்ஸ் எழுத நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், அதுதான் ஷோல்டர் லைன். நம்ம ஷோல்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 8 இன்ச். 8 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணுறேன். நெக் வித் வந்து 3.25, இங்கே 3ன்னு தப்பாக மார்க் பண்ணியிருப்பேன், ஆக்சுவலி 3/1/4 தான் கரெக்டு. உங்களோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12 பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். எந்த ஒரு சீம் அலவன்ஸும் கொடுக்க வேணாம். இது க்ளோஸ் நெக்குன்றதுனால சீம் அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12 என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம். 3.25 தான் இங்கே தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச், 1 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு இந்த நெக் வித் பாயிண்ட்டையும் ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம்ஹோல் லைன் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வேல்யூ எவ்வளவோ அதிலிருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஷோல்டர் வேல்யூ 9 வந்தால் 8.5, 6 வந்தால் 5.5, 7 வந்தால் 6.5. இப்போ என்னோட ஷோல்டர் வேல்யூ 8. நான் இங்கே 1/2 இன்ச் இந்த ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5ல ஒரு மார்க் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம், அதுதான் செஸ்ட் லைன். ஷோல்டரில் 8 இன்ச் மார்க் பண்ணோம், செஸ்ட் லைனில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் வச்சாலும் க்ளோஸ் நெக்கை பொறுத்த வரைக்கும் செஸ்ட் லைனில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் வந்து ஆர்ம்ஹோல் கரெக்டாக வரும். ஸ்கேல் வச்சு ஸ்லோப் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைனில் செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணலாம். 10 3/4 நம்மளோட வேல்யூ, அதை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆர்ம்ஹோலை வந்து ட்ரா பண்ணலாம். மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஆர்ம்ஹோல் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த மிட் பாயிண்ட்டும் இந்த செஸ்ட் லைனும் எங்கே கரெக்டாக அலைன் ஆகுதோ அங்கே வச்சு நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆர்ம்ஹோல் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு 9.5 வருது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணி அந்த மேலே ஷோல்டர் லைனையும் இந்த 3/4 இன்ச் பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் பேக் நெக்குக்கு எப்படி பேக் ஆர்ம்ஹோல் எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோலையும் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ பேக் நெக் டீப் வந்து 2 இன்ச், ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 4 இன்ச். நம்ம அதை மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நெக் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் லைன் மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணுறேன். இது வந்து 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சீம் அலவன்ஸ். இது இந்த 1/2 இன்ச்சுன்றது 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ஷோல்டர் மிட் பாயிண்டில் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் அங்கேருந்து நம்ம பஸ் பாயிண்ட், வேஸ்ட் லென்த், ஹிப் லென்த் அண்ட் குர்த்தி லென்த்தையும் மார்க் பண்ணுறேன். குர்த்தி லென்த் வந்து இங்கே வந்து நான் பேப்பர் பேட்டர்ன்றதுனால 38 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன், ஈஸியாக விசிபிலிட்டிக்காக. நீங்கள் வந்து உங்களோட குர்த்தி லென்த் எவ்வளவோ லைனிங்காக இருந்தால் ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்காக இருந்தால் ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட குர்த்தி லென்த் 38ன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 இன்ச் மைனஸ் பண்ணி லைனிங்கில் 36ன்னு மார்க் பண்ணுவீங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் 38 + 1 பண்ணி 39ன்னு மார்க் பண்ணுவீங்க. ஏன் மெயின் ஃபேப்ரிக்கில் 1 இன்ச் ப்ளஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த எம் லைனை மடித்து தைக்க யூஸ் ஆகும். லைனிங் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் பார்க்குறதுக்கு. லைனிங் ஃபேப்ரிக் வந்து 4 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 4 இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட அளவு வந்து லென்த்து 42, மெயின் ஃபேப்ரிக்கில் 43 வச்சுருக்கேன், லைனிங்கில் 38 வச்சுருக்கேன். நான் மார்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயும் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் நேமிங்ஸ் கொடுத்துடலாம். பஸ் பாயிண்ட், வேஸ்ட் லென்த், ஹிப் லென்த், எம் லைன் அப்படின்னு நேமிங்ஸ் கொடுத்துக்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். பஸ் பாயிண்டில் பஸ்ஸோட ரவுண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோமோ அதை மார்க் பண்ணலாம். 10.75 அதை மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டோட இது 10.25 அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டோட வந்து 12.5 அதை மார்க் பண்ணிக்கிறோம். எம் லைன் வந்து ஹிப் ரவுண்டோட +1 இன்ச் பண்ணும். ஹிப் ரவுண்ட் எவ்வளோ வச்சாலும் அது கூட +1 இன்ச் பண்ணி எம் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லாங் ஸ்கேல் வச்சு ஹிப் லைனையும் எம் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹிப் கர்வ் வச்சு வேஸ்ட் லைனையும் ஹிப் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் லைன் டு வேஸ்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம நார்மல் ஸ்கேல் வச்சு செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் மாதிரி காட்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கர்வாக ட்ரா பண்ணிக்கணும். ஆர்ம்ஹோல் கர்வ் வச்சு நம்ம பாயிண்ட்ஸை வந்து கர்வாக ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பக்காவாக வரும். அவ்வளோதான், நம்மளோட டிராஃப்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க இதன்னா 4 லேயராக போட்டு வச்சுட்டு பேக் நெக் டீப்பு, ஷோல்டரு, அந்த பேக்கோட ஆர்ம்ஹோல் அப்படியே ஃபுல்லாக செஸ்ட் லைனு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கு அண்ட் ஃப்ரண்ட்டோட ஆர்ம்ஹோல் கர்வெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் ஒரு நாச்சஸ் ஃப்ரண்ட்டில் போடுவோம். அவ்வளோதான் நம்மளோட டிராஃப்டிங். இப்போ நம்மளோட செஸ்ட் ரவுண்டும் பஸ் ரவுண்டும் சேமாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. செஸ்ட் ரவுண்டும் பஸ் ரவுண்டும் 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நமக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. 2 இன்ச் டிஃப்ரென்ஸ், 3 இன்ச் டிஃப்ரென்ஸ், 4 இன்ச் டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா குர்த்தி போடுறதுக்கே கம்ஃபர்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறேன். உங்களோட செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச்சஸ், பஸ் ரவுண்ட் 42னா 42 / 4 + 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு 11 இன்ச் வரும். அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. அந்த செஸ்ட் லைன் நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து
அப்படியே இந்த பஸ் ரவுண்ட் வந்து வேஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 inches, பஸ் ரவுண்ட் வந்து 42. இப்போ உங்கள் செஸ்ட் ரவுண்ட் 36, 38 பஸ் ரவுண்டுன்னு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 inch டிஃப்ரென்ஸில் இருக்கிறவங்க இப்படி பண்ணிக்கோங்க. 3 inchல டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 43 divided by 4 ப்ளஸ் ½ inch பண்ணும்போது 11.25 நமக்கு பஸ் ரவுண்ட் கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணுறோம். பஸ் பாயிண்டில் 11.25 மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைன்லேயும் ஒரு 1/4 inch நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். செஸ்ட் லைன்லேயும் ஒரு 1/4 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். வேஸ்ட் லைன்லேயும் ஒரு 1/4 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம அப்படியே ஹேண்ட்லேயே பிளெண்ட் பண்ணுறோம். இந்த 2 and 3 inches டிஃப்ரென்ஸ் கூட நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவோம். 4 inches டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோன்னா 44 divided by 4 ப்ளஸ் ஆஃப் பண்ணால் எவ்வளோ வருது 11.50. அந்த 11.50வை செஸ்ட் லைன்லேயே மார்க் பண்ணுங்கள். எந்த ஒரு பஸ் லைனும் இல்லாமல் செஸ்ட் லைன்லேயே மார்க் பண்ணுங்கள். வேஸ்டில் வந்து நம்ம ½ inch ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, இங்கே வந்து 3/4 inch இல்லைன்னா 1 inch அளவு கூட ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆர்ம்ஹோல் டாட் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸஸாக இருக்கும் ஃபேப்ரிக். நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 தான் இருக்க போகுது, ஆனால் பஸ் ரவுண்ட் 44 இருக்குது. பஸ் ரவுண்டோட வேல்யூ தான் நம்ம வந்து செஸ்ட் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக நமக்கு ஆர்ம்ஹோலில் எக்ஸஸ் வரும். ஸோ எக்ஸஸ் வர்றதுனால ஆர்ம்ஹோலில் டாட் கொடுக்கலாம். பஸ் பாயிண்டில் பஸ்ட்டு வித்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடது 4 inch. இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட்டில் தான் நம்ம டாட் கொடுக்க போகிறோம், பேக்கில் எந்த டாட்டும் இல்லை. இந்த இடத்துல இருந்து ½ inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் இந்த பஸ்ட் வித் பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து மேலே அந்த லைனில் வந்து 2 inch மார்க் பண்ணுறேன். அந்த மேலே கேப் இருக்கணும்ல, அது வந்து 2 inch மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு டாட் இன்டேக் வித் வந்து இந்த பக்கம் ½ inch அந்த பக்கம் ½ inch மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஆர்ம்ஹோல் டாட் கொடுக்குறது. நீங்கள் இன்னும் பேக் டாட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த பாடி டைப்புக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். அவ்வளோதான் டிராஃப்டிங் எல்லாமே. செஸ் ரவுண்டும் பஸ் ரவுண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித் வைஸ் ஒரு மடி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வித் வைஸ் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மடிப்பு பக்கமாக இருக்கிறது என் பக்கமாக இருக்குது, ஃபோல்டட் சைடு வந்து என் பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பேப்பரில் எப்படி டிராஃப்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபேப்ரிக்லையும் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு தான் ஃபேப்ரிக்கில் டிராஃப்ட் பண்ணணுன்னு இல்லை, டைரெக்டாக பண்ணலாம். எனக்கு வந்து கிளாரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணேன். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக் பார்ட், அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன், ஆர்ம்ஹோல், பேக்கோட ஆர்ம்ஹோல், 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்கை வச்சு தான் நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே செஸ்ட் லைன்லலாம் 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து பேப்பர் பேட்டர்னில் சொல்லலை, எல்லா இடத்துலையுமே செஸ்ட் லைன்லேயும் வேஸ்ட் லைன், ஹிப் லைன், எம் லைன் எல்லாத்துக்குமே 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். 1 inch குர்த்திக்கெல்லாம் போதுமான அளவு. உங்களுக்கு 1.5 inch வேணும்னா அது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கையும் ஆர்ம்ஹோலையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டிங் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் வந்து என்னோட பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லீவ் தான் கிடைக்கும். உங்களுக்கு 2 ஸ்லீவ்ஸ் வேணும்னா இதே மாதிரி இன்னொரு பேப்பரை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்து மேலே போட்டு கட் பண்ணலாம். ஆர் இந்த பேப்பரையே இன்னொரு ஃபோல்டு பண்ணியும் கட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுங்கள்,
பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போடணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு லைன், அந்த பேப்பரை வந்து அலைன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன் இந்த 1 இன்ச்னா மடித்து தைக்கிறதுக்காக இந்த 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு லைன் பண்ணிக்கிறோம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் எவ்வளவோ ப்ளஸ் 1/2 இன்ச். ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் பண்ணால் 7.5. ஏன் இந்த 1/2 இன்ச்னா ஷோல்டரையும் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவை. அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச். 7.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கேப் ஹைட் மார்க் பண்ணலாம். கேப் ஹைட் எவ்வளோனா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. என்னோட கேப் ஹைட் வந்து 4. 40 டிவைடட் பை 10 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். அந்த கேப் ஹைட்டில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்ம்ஹோலோட பாதி, ஆர்ம்ஹோல் எவ்வளோ 19 இன்ச்சஸ், அதோட பாதி 9.5 இப்படி டயக்னலாக மார்க் பண்ணிக்கோங்க. டயக்னலாக எப்படி நான் டேப்பை வைக்கிறேனோ அந்த 9 இங்கே டேப்பை வச்சிங்கன்னா அந்த 9.5 எங்கே வருதோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஈஸிக்காக நான் ஏபின்னு போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ஏ, அந்த பாயிண்ட் பி. ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் வந்து சி. ஏவும் பியோட மிட் பாயிண்ட் சி. ஏசியோட மிட் பாயிண்ட் டி. சிபியோட மிட் பாயிண்ட் இ. டியிலிருந்து மேலே டியிலிருந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணுற அது D1. சியிலேருந்து ஒரு 3/8 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்லேயும் இருக்குல்ல, அந்த புள்ளியை மார்க் பண்ணுற அது வந்து C1. இலேருந்து 1/4 இன்ச்சு ஒரு மார்க், 1/2 இன்ச்சு ஒரு மார்க், E1 E2 மார்க் பண்ணிக்கிறோம். ஏலேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணுற அதுதான் F. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு எஃப்ஐயும் C1ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ரெஞ்ச் கர்வை அப்படியே டேர்ன் பண்ணி C1 E1 B கனெக்ட் ஆகுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை பிளேஸ் பண்ணி அப்படியே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம், கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். இது பேக் ஆர்ம்ஹோல். ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் எப்படி ட்ரா பண்ணணும்னா எஃப்ல இருந்து கொஞ்சம் உள்ளே போனால், ஒரு 1/4 இன்ச் உள்ளே போனால் நோ ப்ராப்ளம். எஃப்ல இருந்து 1/4 இன்ச் உள்ளே போயிட்டு D1யும் சியும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கோங்க. D1A D1 C1 கனெக்ட் ஆகுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை அப்படியே திருப்பிட்டு சியும் E2வும் கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். ஏ இருக்குல்ல, ஏலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணி, ரொம்ப இல்லை 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி, இந்த மாதிரி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நம்ம ஸ்லீவ் வந்து ரவுண்டாக வரும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக ரவுண்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். பியிலேருந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். பியிலேருந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்லீவ் ஓப்பன் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1/2 இன்ச். 14 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1/2 பண்ணால் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழக்கா, இந்த ரெட் லைன் மார்க் பாருங்க, 1/4 இன்ச் வந்து கீழக்கா கொஞ்சம், இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கட்டும். இப்படி மார்க் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஏக்கு மேல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா குடுத்தோம்ல, அத வந்து எஃப்யும் அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராயும் பிளெண்ட் பண்ண மாரி கட் பண்ணுங்க. இங்கேயே கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா வந்து கீழ மேல போன மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இல்லாம கரெக்ட்டா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்லீவ்ஸ ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷேப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு போகலாம். நான் எங்கள் ரயான் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கு லைனிங் தேவையில்லை. பட் எனக்கு லைனிங் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ரயான் மெட்டீரியலுக்கு காட்டன் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். காட்டன் லைனிங்க்கு பதிலாக கிரேப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ளோவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கோட லைஃப்பும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கோட எண்ட் லைனில் 1/2 இன்ச் மடித்து அதை ரா எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறோம். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு பக்கமாக லைனிங் ஃபேப்ரிக் வச்சு அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக்கை ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக விட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் அட்டாச் பண்ணும் போது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக் ஷேப்பையும் கட் பண்ணிக்காதீங்க. லைனிங் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிட்ட அப்புறமா நெக் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்லையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸோட எம் லைனையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மடித்து நம்ம எம் லைனையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து இது வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா ஒரு சைட் பிரிண்டட் இருக்குது, ஒரு சைட் பிரிண்டட் இல்லை. நமக்கு எது நல்ல பக்கம் எது நல்ல பக்கம் இல்லைன்னு நமக்கு கிளியராக தெரியும். இந்த பிளெயின் ஃபேப்ரிக்காக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து மடிச்சு தைங்க. ஏன்னா வந்து முன்ன பின்னாயிடும். ஒரே ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டுமே நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ண மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ பிளெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணும் போது ஒரு 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நல்லது. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறேன். நல்ல பக்கம் வச்சு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அந்த 1/2 இன்ச் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன் மேலே. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம் ஷோல்டரையும் 2 ஷோல்டர்ஸையும். எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அந்த சீம் அலவன்ஸை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் மேலே வந்து அந்த ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரில் வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு நெக் ஃபினிஷ் பண்ணாலோ இல்லை ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணாலோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ரஃப்பாக ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த ஃபேப்ரிக்கில் கிளியராக தெரியாததுனால இதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம பயா ஸ்ட்ரிப் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலரில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸோட வித்து எவ்வளோனா 1.5 இன்ச் இருக்கணும். இங்கே வந்து சின்ன ஃபேப்ரிக்லலாம் நான் பண்ண போகிற ஒரு சாம்பிள் பீஸ், அதனால் 1.25 எடுத்திருக்கேன். நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1.5 இன்ச் வித்து எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் வித்து வச்சு நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கிராஸா இருக்கிற ஏரியாவை ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு நல்ல பக்கம் மேல நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி எல் ஷேப்ல வச்சு அந்த கார்னர்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அந்த கார்னர்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஓப்பன் இந்த எக்ஸஸா இருக்க
ஃபேப்ரிக்கை 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பீஸா ஆயிடும் இப்போ நமக்கு இது. மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேல இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு சுத்தி ஒரு ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ஃபுல்லா ஸ்லிட் ஒரு கட் அப்படியே ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படியே பின்பக்கமா திருப்பிட்டு அந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, பின்னாடி நம்ம அந்த 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணோமே அந்த ரா எட்ஜஸ் கவர் பண்ண மாதிரி பயா ஸ்ட்ரிப்பை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பயா ஸ்ட்ரிப் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. பயா ஸ்ட்ரிப் மேலே தான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. பயா ஸ்ட்ரிப் மேலே ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணல, பயா ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் தான் ஃபோல்டு பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுவோம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ளூ கலரும் தெரியக்கூடாது, வெறும் க்ரீன் கலர் மட்டும்தான் தெரியணும். ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த எண்டில் இருக்கல அதில் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வேணும்னா எம்மிங் கூட பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறேன். அந்த ஃப்ரண்ட் பார்ட் எது பேக் பார்ட் எதுன்னு பார்த்துட்டு ஸ்லீவை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்லீவ்ஸும் பாடிஸும் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஏதாவது எக்ஸஸ் இருக்கா கம்மியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணோடனே நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ 1 இன்ச் சீம் அலவன்ஸ் அந்த இப் ஏரியா வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் அந்த இப் ஏரியா வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும் போதே நம்ம கொடுத்த செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு சைட் ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னா 1/2 இன்ச் ஒரு மடி, இன்னொரு மடி 1/2 இன்ச் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த பார்ட் வரும்போது உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடலை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடலை வந்து உள்ள ஃபேப்ரிக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், பா ஷேப்பில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது அப்படியே இந்த பக்கமும் ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்க ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்டு அப்படியே நேராக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டு பார்ட் இருக்குல்ல இந்த சைடில், அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து வி ஷேப்பில் வரணும், உள்ளே வந்து பா ஷேப்பில் இருக்கணும், இது வந்து வி ஷேப்பில் இருக்கணும். இப்படி 2 பக்கமும் நம்ம சைட் ஸ்லிட்டை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எம் லைனில் வந்து 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்டா கம்ப்ளீட்டட். இந்த எம்லைன் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, எண்டிங்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் எட்ஜு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஏதாவது டவுட் இருந்தால்
மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். பாய்.